வாழ வைக்கும் தெய்வங்களில் கார்மடையில் உள்ள அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் அதிசயங்களும் உண்மைகளையும் காண்போம். சப்த பிரகார மத்தியே சரசி ஜமகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர பணிராட் போக பிரயங்கபாகே நித்ரா முத்ராபிராமம் கட்டிநிகட சிர பார்சவ விந்யஸ்த ஹஸ்தம் பத்மாதாத்ரிகராभ्यां परिसित शरणं रंगराजं भजेऽहं रंगराजं भजेऽहं. நல்ல கோட்பாட்குலகங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த அள்ளிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகோர் சுடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்திலே முத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம். நான் காரமடை ரங்கநாத சுவாமி திருக்கோயில் அர்ச்சகர் KR சுரேஷ் நாராயணங்கர். காரமடைங்கிறது கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வைஷ்ணவ ஸ்தலம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிற வழியில் 30வது கிலோமீட்டரில் காரமடை ரங்கநாத சுவாமி கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே ரங்கநாதர் 4 யுகம் கண்ட பெருமாள். கிருதயுகம், திரேதயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகத்திலே பெருமாள் இங்கே இருந்திருக்காரு. கலியுகத்தில் பெருமாளுக்கு மேலே புற்றானது ஒன்று வளர்ந்து இங்கேருந்து 2ஆம் மைலில் தொட்டிப்பாளையங்கிற ஊர் இருக்குது. அங்கேருந்து மாடுகள்லாம் மேயருக்காக இங்கே வரும். அதில் ஒரே ஒரு காராம்பசு தன்னுடைய பாலெல்லாம் இங்கேருந்து புற்றுல சொல்லிட்டு அந்த ஊரில் போய் பால் கறக்கிறது இல்லை. தினமும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த தொட்டிய இனத்தை சேர்ந்த இடையன் ஒரு நாள் மாடு பின்னாடி வந்து பார்க்குறான். அது புத்துல பால் சொன்னது பார்த்துன்னு இடையன் அருவாள் எடுத்து புத்தை களைச்சி பார்க்கலான்ட்டு அருவாள் எடுக்கும்போது பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு. பெருமாள் காட்சி கொடுத்ததை பார்த்தோன்னா இடையன் அதே இடத்துல மோட்சியாகி மயங்கி விழுந்துடணும். சாயங்காலம் மாடுகள்லாம் திரும்பி தொட்டிப்பாளையம் ஊருக்கு போயிடுது. அந்த ஊர் பொதுமக்கள்லாம் மாடுக்கு மட்டும் வந்திருக்கு, இடையனை காணோம்னு சொல்லிட்டு எல்லாம் பந்தம் படிச்சுட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. பந்தம் படிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இடையன் மயங்கி விழுந்து கிடக்கிறது பார்க்கும்போது பெருமாள் எல்லாத்துக்கும் அவங்க காட்சி கொடுக்குறாரு. பெருமாள் சுயம்புவாக இருக்கிறதுனால பெருமாளா சிவனாங்க அவங்களுக்கு தெரியல. சுவாமிகிட்டே உத்தரவு கேட்கும்போது சந்தன காப்பில் அலங்காரம் பண்ணி பாருங்கன்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறாரு. சந்தனம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது சங்கு சக்கர நாமத்தோட பெருமாள் எல்லாத்துக்கும் காட்சி வச்சிருக்காரு. பெருமாளுடைய நாமதயம் அவங்களுக்கு தெரியல. சுவாமிகிட்டே முன்னாடி உத்தரவு கேட்கும்போது உத்தரவுக்கு அருளாவேசம் என்னுடைய நாமதயம் ரங்கநாதர், என்ன ரங்கநாதரை வழிபடுங்க சொல்லி பெருமாள் கலியுகத்தில் கண்டெடுக்கப்பட்டு 1500 1800 வருஷத்துக்குள்ள இருக்கும். மதுரை திருமலை நாயக்கர் அந்த தொட்டிப்பாளையங்கிற ஒரு ஊரில் முகாம் போட்டிருந்தார். திருமலை நாயக்கர் காலங்கிறது 1650, சுமார் ஒரு 350 400 வருஷத்துக்குள்ள இருக்கும். அந்த தொட்டிப்பாளையங்கிற ஊரில் முகாம் போட்டிருக்கும்போது அவருக்கு ராஜபலவன் நோய் எந்த மருந்தினாலும் தீர்க்க முடியல. பெருமாள் அவருடைய கனவுல போய் என்னோட கோயிலில் ஸ்தல விருட்சம் காரியமரம் செடி இருக்குது, அதனுடைய இலைகளை எடுத்து மூலிகையாக உட்கொண்ட நோய் நிவர்த்தி ஆயின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிரகாரம் திருமலை நாயக்கர் இங்கே அந்த காரியமர இலைகள் எடுத்து மூலிகையை உட்கொண்டு நோய் நிவர்த்தியான ஞாபகார்த்தமாக திருக்கோயில் மதில் சுவர்கள், இங்கே கல்யாண மண்டபம் இருக்குது, கல்யாண மண்டபம், தேர், இந்த திருப்பணியெல்லாம் திருமலை நாயக்கர் இந்த திருப்பணியெல்லாம் பண்ணியிருக்கார். அழகான இந்த கோவிலின் ஸ்தல வரலாறை நமக்கு அழகாக உரைத்தார். இங்கே இருக்கும் பரவாசுதேவரின் சன்னதியாகட்டும், நாயன்மார்களின் சன்னதியாகட்டும், ஒவ்வொரு சன்னதியிலும் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு நிம்மதியும் நமக்கு தேடித்தரும் அமைதியை இந்த கோவில் நமக்கு அளித்துள்ளது. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார் என்று 12 ஆழ்வார்களையும் இங்கே தினசரி பிரார்த்தித்து அவர்களின் பாசுரங்களை இங்கே ஒலிக்கச் செய்கிறார்கள். இந்த கோவிலின் பல அதிசயங்களில் ஒன்று சந்தான கிருஷ்ணரின் தரிசனம். இந்த சந்தான கிருஷ்ணரை வேண்டினால் குழந்தை பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்ல நிறைய பேருக்கு அதை அருளிய சந்தான கிருஷ்ணரின் தரிசனம் இதோ. இது மட்டுமல்லாமல் இங்கே கிருஷ்ணர் ருக்மணி சத்யபாமாவுடன் அழகான அருளிய காட்சியும் இங்கே இருக்கிறது சிலை வடிவத்தில்.
அருகிலேயே ராமானுஜரின் சிலை வடிவமும் பெருமாளின் சிலை வடிவமும் இங்கே இருக்கிறது. கொண்டல் வண்ணனை கோவலனாய் என்னையுண்ட வாயன் என் உன்னலும் கவன்தானை அன்றர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே. சந்தான கிருஷ்ணர் இங்கே வந்து நம்ம கோவிலுக்கு புத்திர சந்தான பிரார்த்தனைக்காக இங்கே சந்தான கிருஷ்ணரை வேண்டிட்டா சீக்கிரமாக புத்திர சந்தானம் கொடுப்பாருங்கிறது ஐதீகம். இதுதான் காரமடை கோவில் ரங்கநாத சுவாமி கோவிலுடைய ஸ்தல விருட்சம். அதாவது காரை மரம் எனப்படும் ஸ்தல விருட்சம். இந்த விருட்சத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வருஷம் பழசு அந்த விருட்சம் அப்படின்ட்டு. அவ்வளோ வருஷம் பழசு இந்த கோவில். ஏன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கோவிலில் வந்து எங்கள் பரம்பரையாக நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்ருக்கோம். இது எங்கள் குலதெய்வ கோவில் தான் இது. ஸோ நாங்கள் வருஷம் நாங்கள் வருவோம். ஒன்றும் வர முடியலனா கூட நாங்கள் அட்லீஸ்ட் வைகுண்ட ஏகாதசிக்காவது வருவோம். அருள்மிகு அரங்கநாதனை தரிசித்து அந்த கோவில் பிரகாரத்தில் வரும்பொழுது அந்த கோவிலின் ஒவ்வொரு நுணுக்கமான அழகையும் தவறாமல் பரம்பரையாக திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கும் இந்த கோவில் நிர்வாகத்திற்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். அரங்கநாத சுவாமி ரங்கநாதரை தரிசித்து மனம் மகிழ்ந்து வெளியே வந்தால் சந்நிதியில் அரங்கநாயகியை காண்போம். அரங்கநாயகி தான் இங்கே ரங்கனிடம் கோபித்து பெட்டத்தம்மனாக மலையில் குகையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று ஊர் மக்கள் கூறுவார்கள். காரை மரம் சொல்லிட்டு இப்போ ஸ்தல விருட்சம் வாயு மூலம் ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. இந்த ஊர் பூரா காரை மரங்களும் தண்ணீர் நிறைந்த மடைகளும் இருந்தது. அதெல்லாம் அணைஞ்சதுக்கப்புறம் ஊர் காரமடையின் பேர் நாமதே உண்டாச்சு. காரை மடையின் பேர் உண்டாச்சு. அது மருவி காரமடைன்னு ஆச்சு. மாசி மாதம் ரதோத்சவம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். புரட்டாசி 5 சனிக்கிழமை நவராத்திரி உற்சவம். மார்கழி மாதத்தில் பகல் 10 வைகுண்ட ஏகாதசி ராபத்து உற்சவம் ஸ்ரீரங்கம் கோவில் மாதிரியே நடக்கும். பாஞ்சராத்திர ஆகமும் தென்கலை சம்பிரதாயம். ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து கர்நாடக மாநிலம் மேல்கோட்டைக்கு போகும்போது இங்கே காரமடை ரங்கநாதர் கோவிலில் தங்கிட்டு போனது ஐதீகம் இருக்குது. மாசி மக ரதோத்சவம் 10 நாள் விசேஷம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். கொடியேற்றம், அன்னவாகனம், சிம்ம வாகனம், அனுமந்த வாகனம், கருட சேவை, அம்மன் அழைப்பு. அம்மன் அழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னென்னு பார்த்துட்டா இங்கே தாயார் வந்து பெட்டத்தமிழ் மலைன்னு தனியாக ஒரு மலையில் பிரதானமாக தாயார் சன்னதி கொண்டிருக்கா. காரமடை ரங்கநாத சுவாமி திருக்கோயில் வந்து அர்ச்சகர்கள் வந்து பெருமாள் சுரூபமாக போய் அங்கே தாயார் அழைச்சிட்டு வரும்போது தாயார் சுரூபமாக வந்து இங்கே திருக்கல்யாணம் நடக்கும். அதான் அம்மன் அழைப்புங்கிறது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம். அம்மன் அழைப்புக்கு அடுத்த நாள் திருக்கல்யாண உற்சவம். திருக்கல்யாண உற்சவத்தன்னைக்கு ராத்திரி வந்து யானவாகன உற்சவம். அடுத்த நாள் வந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகித அரங்க வெங்கடேச அச்சுதன் பேர் பெருமாளுக்கு. அவர் வந்து திருத்தேருக்கு எழுந்தருளுதல். காத்தால 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே திருத்தேருக்கு எழுந்துடுவார். அன்னைக்கு சாயங்காலம் 4 மணி 4:30 மணி 5 மணிக்குள்ளே திருத்தேர் வடம்பிடித்தல். திருத்தேர் வடம்பிடித்தலுக்கு பிறகு தண்ணீர் சேவை. இந்த பெருமாளுக்கு அந்த சந்தன காப்பு போட்டு பார்க்கறதுக்காக தெப்பக்குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அது கரைச்சி சந்தனம் போட்டிருக்காங்க. அதை ஞாபகப்படுத்தும் விதமாக வந்து அடியார்கள் அப்படின்னா தாசர்கள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போவும் பெருமாளுக்கு முன்னாடி விட்டுட்டு போவாங்க தண்ணியை. அதுக்கு அடுத்தது பந்த சேவைன்னு இடையண்ணை பார்க்க வரும்போது ஊர் பொதுமக்கள்லாம் தாரத்தப்பட்டையை அடிச்சுட்டு காடு வனாந்திரமாக இருக்கிறதுனால பந்தம் பிடிச்சிட்டு வந்து பார்த்தாங்க. அந்த பந்தம் பிடிச்சிட்டு வந்து அந்த பந்தத்தினுடைய வெளிச்சத்தில் தான் பெருமாள் எல்லாத்துக்கும் காட்சி விட்டுருக்காரு. அதனால் பந்த சேவைங்கிற ஒரு வைபவம் தேருக்கு அடுத்த நாள் வந்து பரிவேட்டை அன்னைக்கு இங்கே நடக்கும். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான அடியர்கள் தாசர்கள் வந்து பந்தத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த வெளிச்சத்தை பெருமாள்கிட்ட காமிச்சிட்டு பழைய காலத்தில் நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த விதமாக பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் கவால சேவை. கவாலம் அப்படின்னா பொட்டுக்கல்ல கரும்பு சக்கரை வாழைப்பழம் இது எல்லாத்தையும் கலக்கி பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அது வர்ற ஜனங்களுக்கு அடியார்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அது கவலமாக எடுத்து கொடுக்குறதுனால கவால சேவை அப்படின்னு சொல்லி ஐதீகம். அப்புறம் இங்கே நம்ம கோவிலில் வந்து இன்னொரு விசேஷம் இருக்குது, சிறப்பு. ஆங்கிலேயர் காலத்தில் வந்து நம்ம கோயம்புத்தூர் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் ரயில்வே ட்ராக் ஏற்படுத்தும் போது திருக்கோயில் மேலே வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு, ஒரு இன்ஜினியர், வெள்ளைக்கார இன்ஜினியர் வந்து அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஊர் பொதுமக்கள்லாம் தடுத்து அவர் என்ன சொல்லியும் அவர் கேட்கல. அது மறுபடியும் வந்து அந்த நம்ம கோயில் மேலேயே ட்ராக் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கும் போது அப்போ அன்னைக்கு நைட்டு அவருடைய கனவுல வந்து பெருமாள் வெள்ளை குதிரை மேலே வந்து சாட்டையில் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கார். அந்த கனவு கண்டதுக்கு அடுத்த நாள் வந்து அவருடைய தவறை உணர்ந்து இங்கே வந்து அந்த ட்ராக்கை மாற்றி போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளை குதிரை ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு.
இன்றைக்கும் புரட்டாசியில் வந்து விஜயதசமி உற்சவத்துக்கும் தேர் திருவிழாவில் தேருக்கு அடுத்த நாள் பரிவேட்டை உற்சவத்துக்கும் வைகுண்ட ஏகாதசியில் 8ஆம் திருநாள் உற்சவத்துக்கும் பெருமாள் அந்த வெள்ளக்குதிரை மேலே ஏறி தான் திருவீதி உலா வரது ஐதீகம். இது வந்து பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல். மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷ ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு 10 நாள் முன்னாடி பகல் 10 உற்சவம். இந்த பகல் 10 உற்சவத்துக்கு பெருமாள் உள்புறப்பாடு மட்டும் வந்து தினமும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒவ்வொரு நாளும் 200 பாசுரங்கள் வீதம் 10 நாட்களுக்கு 2000 பாசுரங்கள் பகல் 10 உற்சவத்தில் சேவிப்பாங்க. அப்புறம் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்க வெங்கடேச அச்சுத பெருமாள் வந்து சேஷ வாகனத்தில் உள்பிரகாரம் புறப்பாடு சுற்றி வந்து பரமபத வாசல் வழியாக வெளியே போய் இங்கே மண்டப கட்டளை 20-25க்கும் மேற்பட்ட சமூகத்தாருடைய மண்டப கட்டளை இருக்குது. அந்த எல்லா மண்டப கட்டளையும் முடிச்சுட்டு பெருமாள் ராத்திரி 10 மணி 11 மணி சுமாருக்கு கோவிலுக்குள்ளே வருவார். அங்கே வெளியில் மண்டபத்தில் ராப்பத்து மண்டபம்னு இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து ராப்பத்து முதல் நாள், ராப்பத்து 10 நாள்லேயும் வந்து 2000 பாசுரம், இந்த 20 நாளில் 4000 பாசுரம் திவ்ய பிரபந்தங்கள் சேவிக்கப்படும். அதில் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாளே வந்து 200 பாசுரம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் உள்ளுக்குள்ளே ஆஸ்தானம் வந்து சேர்வார். 10 நாட்களுக்கும் 2வது நாள்லேருந்து மீதி இருக்கக்கூடிய 10 நாட்களில் 8ஆம் திருநாள் வந்து குதிரை வாகனம். மீதி நாட்களில் ஒவ்வொரு நாள் அவதாரங்களும் அலங்காரங்களும் சொர்க்கவாசல் வழியாக வெளியே போய் புறப்பாடு வெளியில் ராப்பத்து முடிச்சுட்டு உள்ள ஆஸ்தானம் வந்துடுவார். ஆண்டாளின் ரங்கநாதர் பரமபதம் வாசல் வழியாக வந்து வைகுண்ட ஏகாதசி அன்று அவரை சந்திக்கிறார். அங்கே திவ்ய தரிசனம். அது ஆண்டாளின் திவ்ய தரிசனத்திற்கு பிறகு ஆஞ்சநேயரின் தரிசனம். இந்த ஆஞ்சநேயர் என்னுடைய குழந்தை பருவத்தில் உடம்பு சரியில்லை, பரீட்சை எழுதணும்னா எங்கள் அம்மா முதல்ல எழுதி போடுவாங்க கோவிலுக்கு. தாயத்து ஒன்று வரும். 45 நாட்கள் இந்த தாயத்தை கட்டினால் எங்களுக்கு கூடுதல் பலமும் எங்கள் கூட உறுதுணையாக ஆஞ்சநேயர் நிற்கிறார் என்ற உணர்வும் எங்களுக்கு எப்பொழுதும் இருந்திருக்கிறது. இதனால தான் சொல்கிறேன், இந்த ஆஞ்சநேயர் இன்னும் இந்த அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி இந்த கோவிலின் மூலை முணுக்கில் கூட அழகும் அற்புதங்களும் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஆவலாக காத்து கொண்டிருப்போம் இந்த கோவிலுக்கு செல்வதற்கு. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவும் சின்ன வயசில் காத்துட்டு இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தாவும் ஒவ்வொரு தடவையும் இந்த கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கோவிலின் விமானங்களும் கோபுரங்களும் அழகோ அழகு, சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு அழகு. ஒவ்வொரு விமானத்திலும் ஒவ்வொரு சிலைகளிலும் இருக்கும் நுணுக்கங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். கிருஷ்ணரின் சிலை, ராமரின் சிலை, விமானத்தில் எங்குமே நீங்கள் காண முடியாத ஆண்டாளின் அழகிய சிலை. ஆண்டாள் தன்னை தானே கண்ணாடியில் பார்த்து கொண்டு மனக்கோலத்தில் இருக்கும் அழகான சிலை. இந்த சிலையை நீங்கள் உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த கோவிலின் விமானத்தில் அழகாக வடித்திருப்பார்கள். இந்த கோவிலின் கோபுரத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு அழகு. இந்த கோவிலில் நிறைந்திருப்பார் ரங்கநாத சுவாமி. ஒவ்வொரு சிலைகளிலும், ஒவ்வொரு கற்களிலும், ஒவ்வொரு மரத்தின் இலைகளிலும் ரங்கநாதர் நிறைந்திருப்பார். சென்று பார்த்தால்தான் தெரியும் இந்த கோவிலின் அற்புதங்களும் அதிசயங்களும். நிஜமாக சொல்கிறேன், நான் குழந்தையிலிருந்து சென்ற கோவில். உங்களுக்கும் இந்த கோவில் பல நன்மைகளை தரும் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி.